Hey guys, welcome to my YouTube channel. So guys, இன்னைக்கான வீடியோவில் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரையாரிட்டைஸ் கீ டாபிக்ஸ். எக்ஸாமில் நம்ம பேப்பரை எந்த மாதிரி வேலிடேட் பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் நம்ம பேப்பரில் இருந்தால் தான் மார்க் போடுவாங்க. ஸோ நீங்கள் நைட் ஃபுல்லாக இருந்த எல்லா டாப்பிக்கும் படிச்சுட்டு எக்ஸாம் டைம் அந்த கீ பாயிண்ட் மட்டும் எழுதுனாலும் உங்களுக்கு மார்க் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது மோஸ்ட்டாக ஃபார்முலா, இக்குவேஷன், சயின்டிஃபிக் நேம்ஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ்குள்ளே வரும். ஸோ இதில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா வேறு எதுலையாச்சும் நீங்கள் குட்டி மிஸ்டேக் போட்டாலும் கீ பாயிண்ட்ஸை பார்த்து உங்களுக்கு மார்க் போட நிறையவே சான்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன், ரிவ்யூ, சம்மரிஸ் அண்ட் நோட்ஸ். எக்ஸாம் முன்னாடி நீங்கள் படித்த எல்லா டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா டாப்பிக்கும் ஒன்று ஒன்றா உங்களை ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமும் கூட. ஸோ அதுக்கு தான் நான் குட்டி குட்டி நோட்ஸ் எடுக்க லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ குட்டி குட்டி நோட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுருக்கும் போது எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல் சாப்டரையும் நீங்கள் படிக்காமல் ஜஸ்ட் அந்த நோட்ஸை ரீட் பண்ணாலே அந்த சாப்டர் உள்ள கண்டென்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வரும். எக்ஸாம் டைமில் நீங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணலாம். தேர்ட் ஒன், கெட் 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப். எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் எப்படின்னு தெரியல, இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா கண்டிப்பாக இன்றைக்கி நைட் தூங்கவே மாட்டோம். இதை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முன்னாடி நாள் நல்லா தூங்குங்க. மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழும்பி எக்ஸாம் அட்டன் பண்ண போங்க. நீங்கள் அன்னைக்கு லேக் ஆஃப் ஸ்லீப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் படித்தது எல்லாமே உங்கள் மைண்ட்லேருந்து மறந்துடும். எக்ஸாம்லேயே உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ண முடியாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னா, பேக் எக்ஸாம் எசென்ஷியல்ஸ் இயர்லி. பென், பென்சில், எரேசர், ஸ்கேல் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸையும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் எக்ஸாம்னா கண்டிப்பாக ஜாமெட்ரி எல்லாம் தேவைப்படும். ஸோ அதையும் நீங்கள் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ காய்ஸ், நம்ம வந்து லாஸ்ட் மினிட் எக்ஸாம் டிப்ஸ் ஒரு வீடியோ வந்து ப்ரீவியஸ் ஒரு 2 months முன்னாடி அப்லோட் பண்ணிப்போம். உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.